ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ நாளைக்கு கார்த்திகை மகாதீபம் எடுத்து போகிறோம். அதுக்கு நெய்வேத்தியம் பொரி உருண்டை தானே பண்ணுவோம். அப்போ அந்த பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போங்க. வாங்க பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சணுங்க. பாகு காய்ச்ச ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு கிண்ண அளவு, சின்ன கிண்ணம் தான், ஒரு கிண்ண அளவு வெல்லம். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் இருக்கனால நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. பாகு காய்ச்சணும். நல்லா பொரி உருண்டைக்கு பொரி தண்ணியில் போட்டோம்னா அந்த பாகு நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும், வரும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அதையும் கொஞ்சம் அது அந்த அடுப்பு பண்ணிட்டு இன்னொரு அடுப்பை நான் மாற்றிக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரம் அது நல்லா காய்ச்சணும் சொல்லிட்டு அதுக்குள்ள இன்னொரு 3 பாத்திரம் எடுத்து வச்சு நான் வந்து பொரி பொட்டுக்கடலை இருக்கு பாருங்க, பொட்டுக்கடலை அதையும் லைட்டாக வறுத்துக்கிறேன். பொரி கொஞ்சம் பதன்னு இருந்தால் இதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்லங்க பொறுப்புன்னா, அதனால் அப்படி பண்ணிவிட்டேன். இன்னமும் அந்த பாகு ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வருது. அப்புறம் உருண்டு தரண்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் இப்படி போட்டு அதை இப்படி உருட்டுனோம்னா நமக்கு உருண்டி அந்த பாகு வருங்க. உருண்டி அந்த இது வரும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த தண்ணியிலேயே அந்த வெல்லம் அப்படியே நின்றுட்டு உருட்டி எடுத்தோம்னா நம்ம கையில் உருட்டி அது வரும். அப்போ தான் நமக்கு பாகு காய்ச்சிச்சுன்னு தெரியும். அப்போ தான் அது உருண்டை பிடிக்க வரும். நம்ம இந்த பொரி உருண்டை தானே லைட்டாக போட்டோம்னா உருண்டை பிடிக்க வந்துடும். எப்படி பிடிக்கிறாங்க கொஞ்சம் உருண்டையை பிடிக்க வரணுங்க. அளவுக்கு நெய் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கவே வரும். நெய்யை தொட்டுட்டு இந்த மாதிரி வெள்ளம் ரெடி திருப்பி அது சரி பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம மாவில் தொட்டு தான் நெய்யும் ஹீட்டு இதையும் கொஞ்சம் ஹீட்டுலேயே பிடிக்க ரெடி ஆகிடுச்சு. அதனால் அரிசி மாவில் எடுத்து வச்சுக்கிட்டு தொட்டு நம்ம காய்ச்சினதா உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லா பொரியலையும் ஒரு வேளை இது ஆறிட்டாகிற அளவுக்கு நம்ம திருப்பி கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி அடுப்பை சிம்மில் தான் ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்லம் குலையாம அதிகப்படுத்த வேணாம். அப்புறம் ரொம்ப திருப்பி நமக்கு ரொம்ப கெட்டி ஆகிட்டு இது ரொம்ப உருண்டை பிடிக்க ஒரு உருண்டை ரெடி ஆயிருங்க. கெட்டியாக கார்த்திகை தீபம் நாள் ஸ்லோவாக வச்சுக்க நல்லபடியாக நல்லா எல்லா பொருளும் பரவி செஞ்சு நாளைக்கு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், தீபம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. இந்த மாதிரி பிடிங்க லைட்டாக. அப்புறம் கொஞ்சம் பிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்க லூஸ் ஆயிருங்க. பிடிக்க வரலைன்னா திருப்பி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த வெல்லம் கொஞ்சம் இலகி கொடுத்துரும். இலகி கொடுத்தோன்னா